ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து ஒவ்வொரு அம்பாளோட கோவிலோட சிறப்பு தலவரலாறு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முற்படுவோம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது 51 சக்தி பீடங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவில். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முற்படுவோம். இங்கே மூலவர் காமாட்சி அம்மன், தலவிருட்சம் செண்பகம், தீர்த்தம் பஞ்சகங்கை, ஆகம விதிகள் சிவாகமம், புராண பெயர் கச்சி என்று பெயர், ஊர் காஞ்சிபுரம். ஓகேயா? இந்த கோயில் எப்படி வந்ததுங்கிறது முதல்ல பார்க்கலாம். பண்டாசுரன்கிற அசுரனை பற்றி நமக்கு தெரியும். நிறைய படிச்சிருக்கோம். அந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும்பொழுதும் சொல்லியிருக்கேன். அப்போ அவன் யாரையும் வெல்லும் வரம், தன்னால் யாரும் என்ன வெல்ல முடியாதுங்கிற ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். தவிரவும் அடக்கப்பட்டவர்களோட பலமும் தனக்கு வேணும் அப்படிங்கிறமான ஒரு வரமும் பெற்றிருந்தான். அதனால அனைவருக்கும் அப்போ எப்படி இந்த மாதிரி வரம் கொடுக்கலாம், எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படி ஒரு பொது விதி இல்லை அப்படிங்கிற பேரில் சொல்லி அவனுக்கான 9 வயது ஒரு பெண் குழந்தையால் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு அவனோட அந்த இது முடியறது. அவனோட வரம் அப்படி முடியறது. அவனால் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம். அப்போ எல்லாரும் போய் பராசக்தி அம்பாள்கிட்ட வேண்டுறா. எல்லாரோட சக்தியும், பார்வதியோட சக்தி, லக்ஷ்மியோட சக்தி, எல்லாரோட சக்தியும் எடுத்துக்கொண்டாக அவள் பராசக்தியாக உருவெடுத்து வருகிறாள். பாலா திரிபுர சுந்தரியாக. அவளுடைய ஒரு அவதாரம்தான், அவளுடைய குழந்தை தான் பாலா திரிபுர சுந்தரி. நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாலை கையால் தான் இந்த பண்டாசுரன் அழிகிறான் என்பது நமக்கு தெரிந்தது. அந்த பாலையாக இருந்து அவனை அழித்ததில் அவ்வளவு கோபத்தோடு இருக்கா அம்பாள். அந்த கோபத்தோட அம்மன் காஞ்சிபுரம் வருகிறாள். அந்த அம்மனை சாந்தப்படுத்துவதற்காக ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் ஏற்படுத்தி உக்ர சக்தியை அருள் சக்தியாக மாற்றினார். இதுதான் இதோட தல வரலாறு. இந்த அம்பாள் துர்வாச முனிவரால் கிருதயுகத்தில் 2000 ஸ்லோகங்களாலும், பரசுராமரால் திரேதாயுகத்தில் 1500 ஸ்லோகங்களாலும், தௌமியாச்சாரியாரால் துவாபர யுகத்தில் 1000 ஸ்லோகங்களாலும், ஆதிசங்கரால் கலியுகத்தில் 500 ஸ்லோகங்களாலும் பாடப்பட்ட பெருமை காமாட்சிக்கு உண்டு. இங்கே அம்பிகைக்கு 3 வடிவங்கள் உள்ளன. எப்படின்னா, ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்று சொல்லலாம். பார்த்த உடனேயே சர்வ மங்களத்தையும் கோடி கோடியாக கொடுப்பவள். அதனால அவளை காமகோட்டி காமாட்சி என்று எல்லோரும் கூறுகிறார்கள். இவ்வூர்ல எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும், நிறைய கோவில்கள் உண்டு காஞ்சியில் தெரியும் நமக்கு. எந்த கோவிலில் உற்சவங்கள் நடந்தாலும் அந்த கோவிலை சுற்றுவதை தவிர்த்து அந்த உற்சவங்கள் காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வரும் வழக்கம் தொண்டு காலமாகவே இருக்கிறது. அப்படி இருக்கு. காஞ்சியில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லாம். ஒரு இடத்துலையும் அம்மன் சந்நிதி கிடையாது. ஏன்னா இந்த காமாட்சி தான் அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவா. மகாவிஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் ஒரு கள்வர் பெருமாள் காமாட்சி அம்மன் மூலஸ்தானத்திலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷ அம்சம் என்னன்னா, துண்டீர மகாராஜா சன்னதியும் இதுக்குள்ள இருக்கு. யார் இந்த துண்டீர மகாராஜா அப்படின்னா, இங்கு இதற்கு முன்பு ஆட்சி செய்த ஆகாஷ பூபதினு ஒருத்தன் இருக்கான். அந்த ராஜாவுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வழிபட்டு மனமுருகி காமாட்சியை வழிபடுறான். அப்போ இவனது பக்திக்கு மகிழ்ந்த அம்மன் தனது மகன் கணபதியையே மன்னனுக்கு மகனாக கொடுக்கிறாள். அதனால்தான் ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் கணபதி வீணம் துண்டீரர் அப்படின்னு. பிள்ளைக்கும் துண்டீரன்னே பேர் வைக்கிறார். அந்த துண்டீர மகாராஜனோட ஆண்டு வந்த பகுதியாக இருப்பதால்தான் இந்த மண்டலமே தொண்டை மண்டலம் என்றும் புகழப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. துண்டீர மகாராஜா அம்மனை வணங்கிய நிலையில் காமாட்சி சந்நிதிக்கு எதிராக இருக்கவும் இருக்கிறார். அதை பார்க்கலாம் நம்ம. அவரை வணங்க போகிறத மாத்திரம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மௌனமாக போகணுமா. ஏன்னா அவரோட சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுறது. சக்தி பீடத்தில் ரொம்ப முக்கியமான தலம் இது. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு முக்கியமான தலம். அம்பாள் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறாள்.
பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை தனக்கு ஆசனமாக கொண்டு 4 கைகளுடன் காட்சி தருகிறார். கையில் என்ன வச்சுருக்கா? பாசம், அங்குஷம், புஷ்பபானம், கரும்புவில் எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறாள். காமாட்சிக்கு லலிதா, ராஜராஜேஸ்வரி, திரிபுரை, சக்கரநாயகி என்ற பெயர்களும் உண்டு. இன்னொன்று இல்லைன்னா, இதுதான் ரொம்ப அதிசயமான சமாச்சாரம், நம்ம யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். கருவறைக்குள்ளேயே மூல விக்கிரகத்துக்கு அருகில் ஒற்றை காலில் தவம் செய்த நிலையில் காமாட்சி உள்ளது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. காஞ்சியில் எவ்வளவு சிவாலயங்கள் இருந்தாலும் காமாட்சி கோவிலை தவிர அந்த சிவாலயங்களில் அம்பாள் சந்நிதி இல்லை என்பதை நான் முதலவே சொன்னேன். துர்வாசர் மிகச்சிறந்த தேவி பக்தர், வித்யா உபாசனை செய்தவர்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் லலிதா ஸ்தவரத்னம் என்ற நூலை இது அம்பாள் பேரில் எழுதியிருக்கார். அப்போ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கு. துர்வாசர் தான் அம்மனை முதல்ல மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார்னு சொல்லப்படுகிறது. வேதவியாசர் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. கல்வெட்டுகளில் வேறு விதமாக எழுதியிருக்கிறது. முதல்ல காட்சி தந்ததும் துர்வாசருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது. இது அம்மனின் எதிரில் உள்ள ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுக்கு சொன்னேன் அவளுடைய ருத்ரத்தை அடக்குவதற்காக அப்படின்னு. இங்கே இருக்கிற காமாட்சி 5 விதமான காமாட்சியாக சொல்லப்படுகிறது. காமகோட்டி காமாட்சி, தபஸ் காமாட்சி, பங்காரு காமாட்சி அண்ட் அஞ்சன காமாட்சி, உற்சவர் காமாட்சி ஆகிய 5 காமாட்சிகளாக இருக்கிறார். இந்த காமாட்சிங்கிற பேரே என்னத்தினால வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், காம என்னும் 51 அக்ஷரங்களை பார்வையாக கொண்டவள், அதனால் இவளை காமாட்சி அப்படின்னு சொல்றா. அப்புறம் சில பேர் என்ன சொல்றான்னா, அந்த 5 திருநாமங்களையும் சக்தி பேதம் 3, சிவபேதம் 2, விஷ்ணு பேதம் 1 என்னும் 6 வகை பேதங்களை கொண்டவள், அதனால் அவள் காமாட்சி என்று சொல்லப்படுகிறாள். எல்லாவற்றையும் சிறந்ததை விட நான் சொன்னது போல கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் மகேஸ்வரி, ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி. இன்று இந்த 3 தேவதைகளும் இணைந்தவளாகத்தான் அவள் பண்டாசுரனையே வதம் செய்கிறாள். அதனால் காமாட்சி என்றும் சொல்லப்படுகிறாள். காம கடவுளாகிய மன்மதிடம்தானே கரும்பும் புஷ்பபானமும் இருக்க வேண்டும், இவளிடம் எப்படி இருக்கிறது யாரோ மகா பெரியவாள்கிட்ட கேட்டாளாம். அப்போ மகா பெரியவா சொல்றாளாம், அதை அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அம்பாள் சொல்றாளாம், அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன், ஆனால் அவன்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருந்தேன், பக்தர்களிடம் ஞானிகளிடம் உன் கைவரிசையை காட்டாதே என்று. மன்மதன் நான் கூறியபடி அவன் நடக்கவில்லை, அதனால கரும்பையும் புஷ்பபானங்களையும் நான் வாங்கி வைத்து கொண்டு விட்டேன் அப்படின்னு அம்பாள் சொல்வதாக காஞ்சி பெரியவா ஒரு முறை யாரோ ஒரு பக்தருக்கு சொல்லி இருக்கிறார். காயத்ரி மண்டபத்தில் தான் அம்பாளை வீட்டிற்கு வைத்திருக்கிறார்கள். காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூர்ணி சன்னதி ஒன்று இருக்கிறது. அது ஐப்பசி மாதம் இங்கே அன்னாபிஷேகம் செய்வதாக சொல்லப்படுகிறது. இந்த சன்னிதானத்திலேயே ஒரு தர்மத்வாரம்னு ஒன்று இருக்கான், ஆர் பிக்ஷை துவாரம்னு சொல்லப்படுகிறது. அம்பிகையை வணங்கி அந்த பிக்ஷை துவாரத்தின் வழியாக பவதி பிக்ஷாம் தேகி என்று கையேந்தி பிச்சை கேட்க வேண்டும் என்பது விதி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது. இப்படி செய்துவிட்டால் அம்பாள் நம்மை எப்பொழுதும் உணவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த கோவிலோட நேர்த்தி கடன்லாம் என்னன்னு பார்த்தா, அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம் செய்தல் தவிர நார்மலாக இருக்கிற அபிஷேகம் ஆராதனைகளை தவிர இவைகளும் சொல்லப்படுகிறது. காமாட்சி அம்மனுக்கு பிரார்த்தனை செய்வது எப்படின்னா, திருமண வரம், குழந்தை வரம் இவர்கள் இல்லாதவர்களும் அந்த கோவிலுக்கு வேண்டிக் கொண்டு நிறைய செய்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஸ்பெஷலி இந்த தலத்தில் உள்ள சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு ஒரு தூண் இருக்கான், அதை வணங்கினால் புத்திரபாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தி கூட இப்படி செய்ததாக ஒரு கல்வெட்டில் இருக்கிறது. இங்குள்ள திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தானா, மாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம், புரட்டாசியில் நவராத்திரி விழா கேட்கவே வேண்டாம். எல்லா வெள்ளிக்கிழமையுமே அம்பாளுக்கு ஆராதனை, அபிஷேகம் நல்லாயிருக்கும். ஐப்பசியில் அவதார உற்சவம் ஆகியவை
திருவிழாக்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு பூஜை நடக்கும். அப்புறம் தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு, விஜயதசமி, தீபாவளி, பொங்கல் நாட்களில் அம்மன் தங்க ரதத்தில் வருவாள். இந்த கோவில் காலை 5 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவில் எல்லாரும் நம்ம விசிட் பண்ணியிருப்போம். எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கிற கோவில். ஏன்னா ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் சென்டர்ஸ். அதில் எல்லாரும் வருவா. அதனால சில விவரங்கள் நமக்கு தெரிந்திராது. ஆனால் அவசரமாக காமாட்சி அம்மனை துதித்து விட்டு வெளியில் வந்து விடுவோம். நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுண்டு அந்த பிக்ஷை துவாரம்னா என்ன அதை பார்த்து, அதே மாதிரி அம்பாள் ஒத்த காலில் அங்கே தவம் செய்கிறாளா இந்த இதுக்குள்ள மூலவர் சன்னிதானத்துக்கிட்ட, அதெல்லாம் நம்ம தெரிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் நம் வழிபட்டு வந்தால் நமக்கு மனது மிகவும் திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.